ஹலோ ஆல், என்னுடைய ஓடிஜி ப்ராப்ளம் வீடியோவோட பார்ட் 2 இது. ஸோ ஓடிஜி வந்து ரெடி ஆகி எனக்கு பேக் டு வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் இப்போயாவது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கா ஓடிஜின்றதுக்காக ஃபுல்லாக க்ராஸ் செக் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருந்தேன். ஆல்ரெடி ஹேண்டில் கையில் வந்துருந்துச்சு சொன்னேன், பட் இப்போ அந்த ஹேண்ட் ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. கேட்டால் ஃப்ரண்ட் டெஸ்க் மட்டும் மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருந்தேன். லைக் இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா, எனக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆனவுடனே சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்ட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினது ஃப்ளிப்கார்ட்டில் தான். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரெக்கவர் ரெடி ஆகி செகண்ட் டைம் வரும்போதுமே எனக்கு கீழே இருக்க பிளேட்டு டென்ட் ஆயிருந்துச்சு. லைக் ஆடிட்டே இருந்துச்சு. ஸோ என்னடா இது இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணால் அவங்க வந்து சர்வீஸ் சென்டர் நம்பர் கொடுத்தாங்க. நீங்கள் அங்கே தான் கால் பண்ணணும். சரி ஓகே சர்வீஸ் சென்டர் கால் பண்ணலான்ட்டு நான் விடாமல் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணால் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே இல்லை. அப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழித்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னடா இது இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ப்ராடக்ட் எடுத்து போய் எனக்கு ப்ராப்பராக வந்து வரல. ரெடி ஆகிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 2 வீக்ஸில் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி நான் என்ன பண்ணேன், நீங்கள் டிஎல்க்கு கனெக்ட் பண்ணுங்கள், நான் டிஎல்கிட்ட என்ன இதுன்னு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஎல்கிட்ட ப்ராப்ளம் பேசின ஒரு 3 டேஸில் எனக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இருந்துமே எனக்கு அந்த ட்ரே வந்து டென்ட்டாக தான் இருந்துச்சு. அது வந்து பிரான்ச்சஸில் சொன்னால் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம், வித்தின் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அட்லீஸ்ட் மற்றதெல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா க்ராஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக தான் இருந்துச்சு. லைக் இது தவிர்த்து இந்த ஓடிஜி ப்ராப்ளம் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you, bye.